அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் இந்த ஜென்மத்தில் குரு இருக்கிறார், அதுவும் வக்ரகதியாக இருக்கிறார். குரு இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுப்பார். இந்த விதியை மறக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகத்தில் பல விதிகள் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கக்கூடிய விதிகள் வென்று தான் தீரும், அதில் மாற்று கருத்தும் கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய சிறு சிறு வணிக கடன், சிறு ஏதோ ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் லேக்ஸ் கணக்கில் இல்லாமல் 1000 கணக்கில் இருக்கிற கடன்லாம் அடைபட்டுடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், குடும்பத்திற்கேற்ற வருமானங்கள் கொண்டே இருக்கும். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நல்ல கஸ்டமர்லாம் வருவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ் கிடைக்கும். பட் டெக்னாலஜி வாய்ஸாக இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும். ஆமாம், நல்ல ஒரு அறிவு சார்ந்த நண்பன், அறிவு சார்ந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பால் உங்களுடைய வளர்ச்சிகள் கிடைக்கும். இப்போ ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயத்தை சொல்லிடலாம். பட் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே வாங்குவதற்குண்டான கடன்கள் கிடைக்கும். பட் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம், விற்கலாம். இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அத்தனையுமே இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் தாயாரினுடைய ஆசிகள், தாயாரினுடைய அனுகிரகங்கள், தாய்மேல் பாசம் உள்ள குழந்தைகள் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் உண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு. பட் புத்திரன் அப்படியே இருக்கிறானே, இன்னும் வேலைக்கு போக மாட்டான், இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் குறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுடைய மகன்களுக்கும் நல்ல ஒரு கலத்திரம் வருவதற்குண்டான சூழல் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்குது. பட் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் உண்டு. அது கொஞ்சம் தொலைதூரத்திற்கு செல்ல வேண்டி வரும். அப்போ தூரதேச பயணத்தை தேடி வேட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
பட் 6க்குரியவன் 8க்குரியவன் சம்மந்தப்படுறதுனால உத்தியோகத்தில் ஏற்கனவே கொஞ்சம் கடிந்து பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் இன்முகமாக பேசி பழகுங்க. பட் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை பற்றியே போட்டு கொடுத்து அவங்க உயர்வதற்காக நினச்சி கொண்டு நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை பிடுங்குவதற்குண்டான சூழலெல்லாம் இந்த மாதத்தில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பட் கர்மஸ்தானத்துக்கு செல்கிறதுனால இன்னொரு வேலையில் இன்க்ரிமெண்ட், என்னதான் ஒரு இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் நம்மளுடைய பணியை நம்ம சரிவர செய்வது தான் ரிஷபராசியினுடைய தன்மை குண்மை. அதனால் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு பல போராட்டங்கள், ராகு கொடுப்பதை ராகு திசையில் எடுத்துக்குவார். அதனால் வரக்கூடிய லாபங்களை எப்படி சேமிப்புகள் பண்ணணும்னு அறிஞ்சு புரிந்து செயல்பட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்குண்டான வெற்றிகளாக்கி கொள்ளுங்கள். பட் 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குவா எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய 2வது திருமண யோகங்கள் வெற்றியடையும். ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குவா எல்லாமே அரச மரத்தடியின் கீழ் விநாயகரை சுற்றி வழிபாடு பண்ணுங்கள். திங்கட்கிழமை தோறும் உங்கள் தலையை சுற்றி தேங்காய் உடைச்சி விளக்கேற்றி எள் பொறி வச்சு வழிபடுங்க. உங்களுடைய மகிழ்ச்சி இல்லத்தில் குழந்தைகளுடைய வரம் கிடைக்க அந்த விநாயகப் பெருமான் அருள் புரிவார் இந்த மாதத்தில். மேலும் வெற்றிகளை பெற்றிட எப்பொழுதுமே ரிஷபராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அம்பாளினுடைய வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அபரிதமாக வளர்ச்சி அடையும். வாழ்க வாழ்க வாழ்க.